ஹாய். ஆ ஸோ 2018 என்னோட லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு வருஷம். அப்படி என்ன 2018ல உங்களோட லைஃப்ல இம்பார்ட்டன்ட்ன்னு கேட்டா, ஐ அம் டர்னிங் 10. எனக்கு 10 வயசு ஆகுது. 10 வயசா? பார்க்க அப்படி தெரியலையே அப்படின்றது தான் எல்லாரோட எக்ஸ்பிரஷனா இருக்கு. ஏன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஜஸ்ட் இருந்தேன். 10 வருஷமா மட்டும் தான் வாழறேன். ஸோ லிவிங்க்கும், சர்வைவிங்க்கும் நடுவுல இருக்க ஒரு டிஃப்ரென்ஸே நான் இப்ப தான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த 10 வருஷமா. அதுக்கு முன்னாடி 10 வருஷம் முன்னாடி லைக் ஜஸ்ட் சர்வைவிங். எழுந்திருக்கணும், ஸ்கூல் போணும், வரணும் அப்படியே ரொட்டீன். அத தவிர ஐ டிட்ன்ட் லிவ். 10 வருஷமா நான் எப்படி இருக்கேன்றத புடிச்சு, உணர்ந்து வாழ ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ ஐ அம் லிவிங். என்ன ஆச்சு அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா, ஆ நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு வந்து பேசிக்கலி கொஞ்சம் இஷ்யூஸ். அதாவது ஒரு பையன் வந்து லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாளா, கொஞ்சம் வருஷமா ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்து கொஞ்சம் 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 பிரச்சனைகள் பண்ணிட்டே இருந்தாரு. ஒரு பாயிண்ட்ல 2008 ஏப்ரல் 8 அன்னைக்கு ஆ வீட்டுக்கே வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணாரு. பட் ஐ திங்க் அந்த அந்த இன்சிடென்ட் தான் என்னோட லைஃபோட பெஸ்ட் இன்சிடென்ட் எவர்ன்னு என்னால சொல்ல முடியும். அண்ட் திஸ் இஸ் டாக்டர் ரேச்சல். ஐ அம் அன் ஆயுர்வேதிக் ஃபிசிஷியன், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அண்ட் அன் ஆக்டர். ஸோ என்னோட லைஃப்ல நடந்த அந்த சுவாரஸ்யமான விஷயத்த பத்தி தான் இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஸோ 2008 ஏப்ரல் 8 என்ன ஆச்சு அப்படின்னா, நான் வீட்ல இருந்தேன். எனக்கிட்ட ஒரு புது மொபைல் ஃபோன் வாங்கி குடுத்துருந்தாங்க காலேஜ் போறதுனால. ஸோ ஜாலியா அந்த ஃபோன் வச்சு அது எனக்கு புடிச்ச சாங்ஸ் எல்லாம் போட்டு, வீடியோஸ் எல்லாம் வச்சு ஜாலியா பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு யாரோ வந்து வீட்ட நாக் பண்ணாங்க. நான் போய் டோர் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தா, த கை ஹூ வாஸ் டார்ச்சரிங் மீ சின்ஸ் 2, 3 இயர்ஸ். ஸோ வீட்டு வரைக்கும் அந்த பிரச்சனை வந்துருச்சுன்றதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னால டாலரேட் பண்ண முடியல. பட் ஸ்டில் நான் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, என்ன ஆச்சு? என்ன விஷயம்னு கேட்கும்போது, என் கையில இருந்து ஃபோன புடுங்கிட்டு, இந்த ஃபோன் வேணும்னா என்ன பஸ் ஸ்டாண்ட்ல வந்து மீட் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டான். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஐ வாஸ் டோட்டலி டிப்ரெஸ்ட். ஏன்னா, இவ்ளோ நாளா இந்த பிரச்சனை வெளிய மட்டும் தான் இருந்தது. இப்ப வீடு வரைக்கும் வந்துருச்சா? நான் என்ன பண்ண போறேன்னே தெரியலையே! அப்டின்ற ஒரு யோசனையில ஐ தாட் ஆஃப் கமிட்டிங் சூசைட். அது வந்து இப்ப நெனச்சாலும் அது ரொம்ப முட்டாள்தனமா தெரியுது. பட் அன்னைக்கு அந்த சின்ன பொண்ணுக்கு அது ரொம்ப சரியா பட்டது. ஸோ சூசைட் பண்ணிக்கிறதுக்காக ஏதேதோ பிளான் பண்ணி உட்காந்துட்டு இருந்தேன். பட் சாகறதுக்கு முன்னாடி ஒரு முறை ப்ரேயர் பண்ணிட்டு செத்து போலான்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தம்போது, திடீர்னு எனக்கு தோணுச்சு. எங்க வீட்ல ஒரு ஃபுல் சைஸ் மிரர் இருக்கும். அங்க எழுந்து போய் நின்னு அந்த மிரர் பார்த்து நான் பேச ஆரம்பிச்சேன். "என்ன ப்ராப்ளம் ரேச்சல் உனக்கு? நல்லா இருக்க, நல்லா படிக்கிற. வாட்ஸ் யூர் ப்ராப்ளம்? என்ன ஆகப்போது? ஃபோன் தானே போச்சு. கம்ப்ளைண்ட் பண்ணா ஃபோன் கிடைச்சிற போது. ஆ கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்தினால உன் உயிர எடுக்கிற அளவுக்கு இது பெரிய மேட்டர் இல்லன்னு" சொல்லி ஒரு 10 நிமிஷம் என்கிட்ட நான் பேசிக்கிட்டேன். என்னோட ஆசை, தேவை என்னன்னு எனக்கே அன்னைக்கு தான் புரிஞ்சது. என்னன்னா, பெரிய செலிபிரிட்டி ஆக போற. ரொம்ப நல்லா இருக்க போற லைஃப்ல. நீ உன்ன பார்க்க வரணும்னாலே அப்பாயின்ட்மென்ட் வாங்கிட்டு வரா மாரி இருக்க போற. இந்த பையன்லாம் இன்னும் எத்தன வருஷம் உனக்கு பிரச்சனை குடுக்க போறான்னு யோசிச்சு ஒரு 10 மினிட்ஸ் டாக் என் கூட நானே பேசிக்கிட்டேன். அந்த 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான், அவன் மறுபடியும் வீட்டுக்கு வந்தான். என் அம்மா வீட்ல இருந்தபோது, என்ன மண்டையில ஒரு வெட்டு, இங்க ஒரு குத்து கத்தியில, அண்ட் வயித்துல ஒரு 2, 3 குத்து. ஸோ அப்படி நெறைய ரத்தம் வந்து ரொம்ப உடம்பு முடியாம இருக்கும்போது எனக்கு புரியுது, நான் சாகவே கூடாதுன்னு. அங்கேருந்து தூக்கிட்டு எங்க அம்மா யாராருக்கோ கால் பண்ணி என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. ஹாஸ்பிட்டல் போற வழியில நான் சொல்றேன், "த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டைம் ஐ கேவ் அப் ஆன் மீ." அது அந்த ஒரு நேரம் தான். மறுபடியும் ரொம்ப சீரியஸா எனக்கு தோணுன விஷயம், "இல்ல நான் செத்துடுறேம்மா, என்ன கொன்னுடுங்க." அப்படின்னு மட்டும் தான் நான் வந்து சொன்னேன். என்னால வலி தாங்க முடியலன்னு. பட் அத நெனச்ச 2வது நிமிஷமே எனக்கு தோணுன விஷயம், "இல்ல, இல்ல நான் சாவக்கூடாது. என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க. என்ன பார்த்துக்கோங்கன்னு." நான் கொஞ்சம் கொஞ்சமா அன்கான்ஷியஸ் ஆக ஆரம்பிச்சேன். ஏன்னா 3.5 லிட்டர்ஸ் ஆஃப் பிளட் வந்து வயித்துக்குள்ளவே கிளாட் ஆக ஆரம்பிச்சுருச்சு. இங்கேருந்தும் ரத்தம் வருது. இங்க அடிபட்டதுனால மூச்சு விட முடியல. ஸோ இப்படி பிரச்சனையாவே இருந்தது. அண்ட் சிஎம்சி ஹாஸ்பிட்டல் வெள்ளூர்ல தான் இந்த இன்சிடென்ட் நடந்தது. ஸோ சிஎம்சி ஹாஸ்பிட்டல் வெள்ளூர் கூட்டு போனாங்க. அங்க போம்போது தான் எனக்கே தெரிஞ்சது, என் உயிர் மேல எனக்கு எவ்வளோ ஆசை இருந்ததுன்னு. அங்க கூட்டிட்டு போயி சிஸ்டர்ஸ்லாம் பேசிக்கிறாங்க. ஓகே, சிப்ரோஃப்ளாக்சின் கொண்டு வாங்க. சிப்ரோஃப்ளாக்சின் இஸ் அ சிம்பிள் ஆன்டிபயோட்டிக். ஸோ அத எடுத்துட்டு வாங்க. அத ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பேசும்போது, எனக்கு தெரியும் 10த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது சிப்ரோஃப்ளாக்சின் இஸ் அன் அலர்ஜிக் ட்ரக் டு மீன்னு. நான் அவ்ளோ அன்கான்ஷியஸ்னஸ்ல, அதாவது இவ்ளோ பிளட் லாஸ்னால எனக்கு பேச முடியல, காது கேட்கல, ரொம்ப கம்மியா தான் கேட்குது. அதுலயும் லாஸ்ட் ஸ்ட்ரென்த்த கெயின் பண்ணி சிப்ரோஃப்ளாக்சின் அலர்ஜின்னு சொன்னேன். அந்த டாக்டர்ஸ்க்கு புரியல. என் அம்மாவ கூப்பிட்டு ஏதோ சொல்றா என்னன்னு கேளுங்கன்னாங்க. அண்ட் தென் என் அம்மா வந்து பக்கத்துல கேட்கும்போது அந்த மெடிசின காட்டி, சிப்ரோஃப்ளாக்சின் அலர்ஜி எனக்கு அப்படின்னு நான் சொன்ன உடனே, இம்மீடியட்டா அது போட வந்தத ஸ்டாப் பண்ணாங்க. அண்ட் அந்த டாக்டர் என்ன இப்படி தட்டி சொன்னாங்க, "உயிர் மேல உனக்கு அவ்வளோ ஆசையா?" அப்படின்னு. எனக்கு அன்னைக்கு தான் புரிஞ்சது. உயிர் மேல ஆசை இல்ல. நான் வாழவே இல்ல. நான் வாழ்ந்தே ஆகணும். இதுக்கு மேல தான் ஐ ஹேவ் டு லிவ்ன்னு அன்னைக்கு நான் உணர ஆரம்பிச்சேன்.
சர்ஜரி எல்லாம் நடந்தது. ஃபுல் கட் ஓப்பன் ஒரு லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி லேப்ராட்டமி சர்ஜரி பண்ணாங்க. ஸோ ஃபுல்லா கட் ஓப்பன் பண்ணி, சர்ஜரி முடிஞ்சு 10 டேஸ் ஐ வாஸ் இன் தி ஹாஸ்பிட்டல். அட்மிட் ஆயி, கொஞ்சம் நடக்க முடியாம அப்படி இப்படி இருந்தேன். பயங்கர வலி. நான் என்னோட வூண்ட்ஸ் கூட நானே தான் கிளீன் பண்ணேன். ஏன்னா, எனக்கு வந்து எப்படி இருந்ததுன்னா, லெட் மீ டேக் த கம்ப்ளீட் பெயின். லைக் தட் மேக்ஸ் மீ வெரி ஸ்ட்ராங். இதுக்கப்புறம் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா வெளிய வரப்போறேன். ஸோ வூண்டு கூட நானே கிளீன் பண்றேன்னு சொல்லி நான் கிளீன் பண்ணேன். ஒரு அட்வான்டேஜ் நான் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ன்றதுனால தே லெஃப்ட் மீ. டாக்டர்ஸ் அலவுட் மீ டு டூ இட். ஸோ அது முடிஞ்சது. அங்கேருந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் 7, 8 டேஸ். ஏன்னா ரொம்ப நாள் ஐவிலே போயிட்டுருக்கிறதுனால யூரின், மோஷன் எதுவுமே போக முடியாம கஷ்டமா இருந்தது. யூ நோ வாட்? ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து வென் ஐ பீட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி வித் அ லாட் ஆஃப் பெயின். வலிக்குதுன்னு எனக்கு தெரியுது. பட் ஸ்டில் ஐ வாஸ் ஹாப்பி தட் ஐ எம் பேக் அகேன். நான் வாழறேன். எனக்கு மறுபடியும் ஐ எம் சீயிங் எவ்ரிதிங், ஐ எம் ஃபீலிங் எவ்ரிதிங்ன்றது வந்து சொல்ல முடியாத ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாத அளவுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். எனக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் நடக்கும்போது என் அம்மா பார்க்குறாங்க என்ன. நான் மேபி ஒரு 1.5 வயசுல நடக்க ஆரம்பிச்சிருப்பேன்னு நெனைக்கிறேன். அப்ப எப்படி பார்த்தாங்களோ, அது மாரி ஒரு 100 மடங்கு சந்தோஷத்தோட பார்த்தாங்க. அண்ட் 1.5 வயசுல நான் நடக்க ஆரம்பிச்சம்போது எனக்கு ஞாபகம் இல்ல. எனக்கு தெரியல. இப்போ 2008ல ஆஃப்டர் தி ஹாஸ்பிட்டல் நான் நடக்க ஆரம்பிக்கும்போது எனக்கு யூரின் பேக்க தூக்கிட்டு ஒரு 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 ஸ்டிக் புடிச்சிட்டு தான் என்னால நடக்க முடியும். இல்லன்னா என்னால நடக்க முடியாது. ஸோ அத புடிச்சிட்டு நான் நடக்கும்போது கூட ஒரு ஒரு ஸ்டெப் வைக்கும்போதும் இருந்த சந்தோஷம் சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. அண்ட் இந்த இன்சிடென்ட் தான் லைக் அதனால தான் நான் சொன்னேன் திஸ் இன்சிடென்ட் இஸ் த பெஸ்ட் இன்சிடென்ட் ஆஃப் மை லைஃப்னு. திஸ் சேஞ்ச் எவ்ரிதிங். அதுக்கு முன்னாடி வரைக்கும் சன் என் மேல பட்டா கோவம் வரும் வெயில்ல போனா. அதுக்கப்புறம் வெயில்ல போறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெயில் படுது, மறுபடியும் நான் வாழறேன்ற இத விட பெரிய என்ன சந்தோஷம் அப்படின்னு தோண ஆரம்பிச்சது. தட் இன்சிடென்ட் டாட் மீ மெனி திங்ஸ். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் நினைக்கிறது, தேர் இஸ் நோ டுமாரோ. அன்னைக்கு காலையில ஐ டிட்ன்ட் நோ தட் திஸ் இஸ் கோனா ஹேப்பன். நான் மறுபடியும் எழுந்திருப்பேனானும் எனக்கு தெரியாது. லைஃப் இஸ் ஸோ அன்சர்டன் லைக் அ மேஜிக். அது வந்து ஒரு மேஜிக் மாதிரி இருக்கிற விஷயம். இதில எவ்வளோ பிளான் பண்ணி, இது இப்படி தான் நடக்கணும், அப்படி தான் நடக்கணும்னு எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் வச்சு அண்ட் போஸ்ட்போன் பண்ணி நம்ம இன்னைக்கு வாழாம விட்டுடுறோமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்குள்ளேயே எழ ஆரம்பிச்சது. அந்த சந்தேகம் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஐ ஸ்டார்ட்டட் லிவிங் எவ்ரி டே. ஒரு நாள் கூட நான் வந்து இத நாளைக்கு பண்ணலாம். எனக்கு புடிச்ச விஷயத்த அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கவே இல்ல. ஸோ இது வந்து என்னோட மத்த எல்லா லைஃப்ல நான் பண்ற எல்லா விஷயங்களுக்கும் ஒரு ஒரு மையமாவே, ஒரு ஆணிவேராவே அமைஞ்சிருச்சு ஆக்சுவலி. ஸோ இந்த இன்சிடென்ட் வந்து என்னோட செலிபிரிட்டி லைஃப்க்கு எப்படி ஹெல்ப் பண்ணுச்சுன்னா, சின்ன வயசுலேருந்து யூசுவலி யூ நோ வாட் கொஞ்சம் கலர் கம்மியா இருக்கீங்க, நடிக்க முடியாது. சின்ன வயசுல யாராவது கூப்பிட்டு உங்களோட எய்ம் என்னன்னு கேட்டா, நான் வந்து மூவி ஆக்டர், ஃபிலிம் ஸ்டார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதான் ஆசை. பட் நெறைய வந்து ஒரு டிமோட்டிவேட் பண்ணுவாங்கல்ல. நான் இந்த இந்த அது ரொம்ப கஷ்டமான ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க 1. அண்ட் 2வது உன் கலர் கம்மி, உன்ன யாரும் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு. இது மைண்ட்ல இருந்துட்டே இருந்தது. அந்த இன்சிடென்ட் வரைக்கும் ஐ டிட்ன்ட் பர்சீவ் இட் வெரி சீரியஸ்லி. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் வென் ஐ ஸ்டார்ட்டட் லிவிங், ஐ வாண்டட் டு லிவ் எவ்ரி ட்ரீம் ஆஃப் மைண்ட். ஸோ நான் வந்து ஒரு செலிபிரிட்டி ஆகணும். இது மைண்ட்ல இருந்தது. அண்ட் ஐ ஸ்டார்ட்டட் ஃபினிஷிங் மை ஆயுர்வேதிக் மெடிசின் படிச்சு முடிச்சேன். படிச்சு முடிச்சோனே ஐ ஸ்டார்ட்டட் பிராக்டிசிங் அட் ஹோம். தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் வெயிட் ரிடக்ஷன் தெரப்பீஸ்லாம் பண்ணி ஐ ஸ்டார்ட்டட் டூயிங் மை தெரப்பீஸ். அப்போ ஒருத்தவங்க தெரப்பி முடிச்சுட்டு ஷி டிட்ன்ட் பே மீ. ஷி செட் மீ தட் என்னால என்ன வேணா பண்ண முடியும் பிகாஸ் ஐ எம் எ மீடியா பர்சன். எனக்கு அது எவ்வளோ மோட்டிவேட் பண்ணுச்சுன்னு அவங்களுக்கு தெரியல. ஐ கேம் டு நோ அபவுட் தி பவர் ஆஃப் மீடியா. மீடியா இருந்ததுன்னா, பே பண்ணாம இருக்கிற ஒரு கெட்ட விஷயத்த ஒரு ஆள பண்ண முடியும்போது, நம்மளால எவ்வளோ நல்ல விஷயங்கள, எவ்வளோ மாற்றங்கள கொண்டு வர முடியுன்ற ஒரு ஸ்ட்ராங் தாட் வேற உள்ள வர ஆரம்பிச்சது. ஐ டிசைடட் நான் சன் டிவி போறேன். ஐ அம் கோனா டூ ஹெல்த் ஷோஸ் அப்படின்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். நான் கிளம்பி சன் டிவி போறேன். அதாவது சன் டிவியோட ஃபோன் நம்பர் எனக்கு கிடையாது. ரிசப்ஷன் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு அப்பாயின்ட்மெண்ட் வாங்கிட்டு தான் உள்ள போகணுன்ற நாலேஜ் கூட எனக்கு கிடையாது. நான் கிளம்பி டைரக்ட்டா சன் டிவி வாசல்ல போய் நிக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கால் பண்ணி சொல்றாங்க, "நீ என்ன அங்க போய் ஃபுல் டே நின்னா கூட உன்ன உள்ள கூப்பிட மாட்டாங்க. நீ ஃபர்ஸ்ட்டு மெயில் பண்ணுன்னு." எனக்கு மெயிலெல்லாம் பெரிய நம்பிக்கை இல்ல. அது பார்த்தாங்களா இல்லையான்னு நமக்கு எப்படி தெரியுன்ற ஒரு டவுட்ல நான் வந்து மெயில்லாம் நான் பண்ண மாட்டேன். நான் நேர்லயே போய் பார்த்துக்கிறேன். நான் அங்க போய் நின்னு செக்யூரிட்டி கிட்ட தான் நான் நம்பர் வாங்கினேன். அன்னைக்கு தான் எனக்கு என்னுடைய ஒரு ஒரு விஷயம் வேணும்னா, அதுக்காக நான் எவ்வளோ வேணாலும் இறங்கி செய்வேன். ஒரு பெர்சிஸ்டென்ட்டா எனக்கு இருக்க கேரக்டர அன்னைக்கு தான் நான் ஃபீல் பண்ணேன். அதுவரைக்கும் நான் ஃபீல் பண்ணல. காலையில ஒரு 10:30க்கு ரீச் ஆனேன். அவங்க சொன்னாங்க, அப்பாயின்ட்மென்ட் இல்லாம உள்ளவே விட முடியாதுன்னு. நான் அங்கேருந்து திரும்பி கிளம்பவே இல்ல. அங்கேயே இருந்து செக்யூரிட்டி கிட்டயே ரிசப்ஷன் நம்பர் வாங்கி கால் பண்ணி, செக்யூரிட்டி ஆஃபீஸ்லேருந்து அவங்க ரிசப்ஷனுக்கு கனெக்ட் பண்ண உடனே, ரிசப்ஷன்ல இருக்கவங்க கிட்ட யார் இந்த ப்ரோகிராம் ஹெட் அவங்கள நான் மீட் பண்ணணும். நான் ஹெல்த் ஷோஸ் பண்ணணும் அப்படின்னு நான் பேச ஆரம்பிச்சேன்.
அவங்க வந்து இல்லைங்க நீங்கள் வந்த மாதிரி நினச்ச மாதிரிலாம் பார்க்க முடியாது, நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு வாங்கன்னாங்க. நான் சொன்னேன் நாளைக்கெலாம் எனக்கு தெரியாது நாளைக்கு என்ன நடக்கும்னு. ஐ ஜஸ்ட் வாண்ட் கம் டுடே ப்ளீஸ் ஒரு 5 மினிட்ஸ் எனக்கு கொடுங்கன்னு. லைக் ஈவினிங் 4:30 வரைக்கும் ஐ வெயிட்டட் தேர். 4:30க்கு எஸ் என்னோடய பேஷண்ட்ஸ்க்கு ஒரு ஆன்சர் கிடச்சிது. ஐ மெட் தட் பர்சன். அவங்க என்னை வந்து கூப்பிட்டு வாங்க சொல்லுங்கள் என்ன தான் நீங்கள் பேசணுன்னு வந்திருக்கீங்க, இவ்வளோ அடமெண்ட்டாக இருக்கீங்களே வாங்கன்னு சொல்லி உட்கார வச்சாங்க. உட்காந்து பேசினேன். ஐ எக்ஸ்பிளைன் டு ஹர் அபவுட் மை ஆயுர்வேதிக் லைஃப் ஸ்டைல் விஷயங்களை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அவங்கக்கிட்ட எப்படியெல்லாம் நான் என்னெல்லாம் கண்டென்ட் பேச போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே ஷி வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட். அண்ட் தட் டே ஐ காட் இன் டு சன் டிவி ஆன் தட் சேம் டே. அவங்க வந்து ஒரு 2-3 டேஸ் கழிச்சு இன்றைக்கி ஷூட் இருக்க போது உங்களுக்கு, நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஐ வென்ட் டு த ஷூட் முடிஞ்ச உடனே அது டெலிகாஸ்ட் ஆன உடனே லைக் நான் சின்ன வயசுலேருந்து எதிர்பார்த்த அந்த ஒரு செலிப்ரிட்டி லைஃப்க்கு ஒரு கீ மாதிரி இருந்தது அது. ஷூட் முடிஞ்சு அது டெலிகாஸ்ட் ஆன உடனே தட் சேம் டே ஐ காட் 300 கால்ஸ். கேட்டு லைக் டாக்டர் எங்கே நீங்கள் கிளினிக் வச்சுருக்கீங்கன்னு. ஆனால் அன்றைக்கி தான் எனக்கு தெரியும், ஐயோ படித்து முடிச்சு நம்ம இப்படியே வந்துட்டோமே, கிளினிக்கே நம்மக்கிட்ட இல்லையேன்னு. ஐ ஸ்டார்டட் ப்ராக்டிஸிங் அட் மை ஹோம். ரொம்ப சீரியஸாக ஃபுல் டைம் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். தேர் ஐ ஸ்டார்டட் டு ஹேவ் லாட் ஆஃப் பேஷன்ஸ் ஆல் ஓவர் தி வேர்ல்டு. உலகத்தில் தமிழ் பார்க்குற எல்லாரும், தமிழ் புரிகிற எல்லாரும் சன் டிவி பார்க்கறதுனால நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க. அன்றைக்கி எனக்கு புரிய ஆரம்பிச்சது. ஸோ என் பேச்சுக்கு ஒரு வலிமை இருக்குது. ஸோ என் பேச்சினால் ஒரு சில விஷயங்களை ஒரு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுதுன்னு. ரொம்ப வருஷம் என்னுடைய இந்த காயத்தை பற்றி நான் சொன்னதே இல்லை வெளியே. ஏன்னா அந்த காயத்தை நானே அக்செப்ட் பண்ணிக்கல கொஞ்ச நாள். தென் எனக்கு புரிஞ்சது என் பேச்சு நிறைய மாற்றம் கொண்டு வரும்னு. ஐ ஸ்டார்டட் டாக்கிங் அபவுட் திஸ். ஏன்னா நம்மளை நிறைய குட்டி குட்டி விஷயம் சம்டைம்ஸ் நிறுத்திடும். சின்ன விஷயம் கையில் அடிப்பட்டாலோ காலில் அடிப்பட்டாலோ வேண்டாம் பரவாயில்ல அடுத்து நம்ம பண்ண வேண்டாம் அப்படின்னு நிறுத்திடும். பட் என்ன இந்த இன்சிடெண்ட் ரொம்ப ஓட வச்சது, சந்தோஷமாக ஓட வச்சது. நிறைய பேர் ஓடிட்டு தான் இருக்கோம், எவ்ரிடே ஓடுறோம் லைஃப்பில். காலையில் எழுந்திருக்கிறோம், வேலைக்கு போகிறோம், வீட்டுக்கு வரோம். பட் ஏன் பண்ணுறோம் எதுக்கு பண்ணுறோன்னு தெரியாமல் ஒரு ருட்டீன் லைஃப். எனக்கு புரிஞ்சது லைக் நம்ம ஆட்டு மந்தை கிடையாதுல்ல, நம்ம மனுஷங்கள்ல. நம்ம எல்லாருக்கும் ஒரு ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசைக்காக நம்ம ஒரு முயற்சி எடுக்காமல் வாழ்ந்து என்ன தான் பண்ண போகிறோம் அப்படின்னு எனக்கு ஒரு கொஸ்டின் எனக்குள்ளே எழ ஆரம்பிச்சது. அண்ட் அன்னைக்கு எனக்கு புரிஞ்சது எனக்குள்ளே எழற கேள்விகள் எல்லாத்துக்கும் நான் தான் விடைன்னு. அந்த விடையை நான் என்கிட்ட இருக்க கேள்வியை உணர்ந்தால் மட்டும்தான் அந்த விடையே எனக்கு தெரியும்னு. அப்புறம் தான் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியும்னு. ஸோ ஐ ஸ்டார்டட் கெட்டிங் அவே ஃப்ரம் தி கேட்டில். நான் அந்த ஆட்டு மந்தையிலேருந்து வெளியே வந்து தனி ஆடாக ஆரம்பித்தேன். எனக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்ய ஆரம்பித்தேன். ஐ ஹாவ் அ லிஸ்ட். எனக்கு சந்தோஷம் கொடுக்குற எல்லா விஷயங்களும் ஒரு லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு பிடிச்ச விஷயங்களை அது எல்லாத்தையும் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஐ ஸ்டார்டட் மூவிங் ஆன். இந்த சன் டிவி லைஃப் அண்ட் இந்த குட்டி செலிப்ரிட்டி லைஃப் நல்லா போயிட்டுருக்கும் போது என்னோடய அகெயின் சினிமா ஆசை. சின்ன வயசுலேருந்து அதுக்கு தானே ஆசைப்பட்டோம், அதை நம்ம இன்னும் பண்ணவே இல்லையேன்னு. ஐ ஹர்ட் அபவுட் ஆடிஷன்ஸ். ஸோ நான் போயிட்டு ஆடிஷன் போய் ஐ வாண்டட் டு டூ த ருட்டீன். போய் ஆடிஷன் எப்படி இருக்கெல்லாம் பார்க்கணுன்னு போய் ஆடிஷன் பண்ணி ஆஃப்டர் த ஆடிஷன் ஐ காட் செலக்டட். 2017 நவம்பர் 9th ரிலீஸ் ஆன இப்படை வெல்லும் மூவியில் ஐ டிட் அ நெகட்டிவ் ரோல் பேரிங் டேனியல் பாலாஜி. டேனியல் பாலாஜின்றவர் சவுத் இந்தியாவில் ஹீஸ் அ வெரி ஃபேமஸ் பர்சன். ஸோ அவரை பேர் பண்ணி ஐ டிட் அ நெகட்டிவ் ரோல். அந்த மூவி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அண்ட் திஸ் இயர் 2018 ஐ ஹவ் சைன்ட் 4 மூவிஸ். ஐம் கோன் டூ லீட் இன் 2 ஆஃப் த மூவிஸ். அண்ட் மற்ற 2 மூவிஸ்லேயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணுறேன். ஸோ ஐ திங்க் நமக்கு முதல்ல ஒரு கனவு இருக்கணும், அந்த கனவு நமக்கு புரியணும். அது புரிஞ்சதுன்னா நம்ம நினைக்கிற எல்லாத்தையுமே நம்மளால் செய்ய முடியும். எதுக்குமே தடை இல்லை. நம்மளை ஏதாவது தடை பண்ணுதுன்னு நம்ம நினச்சோன்னா நம்ம முதல்ல தடை பண்ணுற விஷயத்தை பார்க்கக்கூடாது, நம்ம மனசை தான் பார்க்கணுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். லைக் நத்திங் கேன் ஸ்டாப் அஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். கருத்துக்களை கமெண்ட்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்.